நண்பரின் சதாபிஷேக விழாவில் சிவபுராணம் பாடிய வைகோ பழைய நினைவுகளை பகிர்ந்த வீடியோ வைரல். கொளத்தூர் ஜமீனும் மதிமுக மூத்த நிர்வாகியுமான குட்டி என்ற சண்முகசுந்தரம் மற்றும் அவரது மனைவி சகுந்தலா சண்முகசுந்தரம் ஆகியோரின் சதாபிஷேக விழா நெல்லை டவுனில் உள்ள அவர்களது ஜமீன் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு தனது நீண்ட கால நண்பரான சண்முகசுந்தரம் தம்பதியினரை வைகோ சிவபுராணம் பாடி தம்பதியினரை வாழ்த்தியதுடன் பழைய அரசியல் நினைவுகளை பகிர்ந்து பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வாழ்வாங்கு வாழ்க, நூறாண்டு இன்னும் 100 பிறைகண்டு வாழ்க. குளத்தூர் ஜமீன்தாரின் குலக்கொடிகள் வாழ்க. தாழ்வாழ்க, இமைப்படுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க. என் ஆர்வீர் நண்பர் குளத்தூர் ஜமீன் குட்டியரும் சண்முக சிதம்பரம் அவர்களும் அவர்களின் துணைவியார் திருமதி சகுந்தலா சண்முக சிதம்பரம் அவர்களும் 100 பிறைகண்டு இன்று எந்த மகிழ்வோடு இருக்கிறார்களோ இது மென்மேலும் வளர்ந்து பலருக்கு பயனுள்ள குடும்பமாக வாழ்க வாழ்க வாழ்க. இந்த வீட்டில் நூற்றுக்கணக்கான முறை நான் தங்கியிருக்கிறேன். தலைவரவாக இருந்த காலங்களில் வந்து தங்கியிருக்கிறேன். நான் வன்னிக்காட்டுக்கு தலைவர் பிரபாகரனை காண செல்வதற்கு நான் எழுதிய கடிதத்தை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியிடம் கொண்டு போய் கொடுத்த என் உயிர் நண்பர்தான் குட்டி என்பது என் வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும்.